50 மீட்டர் தூரம் வரை ஓட்டுநர் இல்லாமலேயே இயங்கிய அரசு பேருந்து தன்னந்தனியாக வீட்டுக்குள் புகுந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மூதாட்டி. ராமேஸ்வரம் அரசு போக்குவரத்து பணிமனையில் இயங்கி வரும் அரசு பேருந்தை ஓட்டுநர் அருகில் உள்ள சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு பணிமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பேருந்தில் எந்த ஒரு பிரேக்கும் செயல்படாமல் இருந்ததை அடுத்து தன்னந்தனியாக சுமார் 50 மீட்டர் தூரம் வரை அருகில் இருந்த சாலையில் இறங்கி அருகில் உள்ள வீட்டுக்குள் புகுது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வீட்டின் அருகே அமர்ந்திருந்த மூதாட்டி எந்த ஒரு காயங்களும் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் உட்காந்துருந்தேன், மருமையை உள்ள வந்தாங்க. மருமையை உள்ள வரவும் நாங்கள் வந்து உட்காந்துருந்தேன். இங்கே வந்துருச்சு பஸ், எந்திரிக்கிறோம்னு இப்படியே விழுந்துட்டேன். விழுந்தவுடனே மருமையை திருத்துன்னு வந்து என்னை தூக்கிட்டு வெளியே ஓடி போய் டிரைவருக்கார பார்த்தா யாரையுமே காணாம். டிரைவரையும் காணாமா யாரையுமே காணாமான்னு எனக்கு என் மக தனியை தொலைச்சி என்னை உட்கார வச்சு இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வாராரு டிரைவர். சும்மா நின்ன பஸ் இங்கே எப்படி வரும்? உள்ள வெயில் தாங்கல மருமையை வந்துட்டான்னு இங்கே உட்காந்துருந்தேன். இதுக்கு இது எவ்வளோ டிஃப்ரென்ஸு? இதுக்கு இது எவ்வளோ டிஃப்ரென்ஸு? போலீஸ் என்ன இங்கே இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் வெறும் பஸ்ஸு, டிரைவர்லாம் யாருமே இல்லை. என் மருமையை இருந்தால் என்னை தூக்கிட்டு வாரா இல்ல, வெளியே வந்து பார்க்குறாங்கல்ல யார் இருக்கான்னு, யாருமே இல்லைம்மான் இல்லை. இந்த கல் இல்லைனாலும் இந்த பஸ்ஸு நாங்கள் குதிக்காட்டினாலும் இந்த பஸ்ஸில் நான் விழுந்திருப்பேன். ஏன்னா இந்த கல் தடுத்துருச்சு. அங்கேருந்து நான் அந்த கடை வச்சுருந்ததுனால இன்னைக்கு செத்துருப்பேன். என் மக வந்ததுனால நான் கடைங்க வைக்காம நான் இன்னைக்கு வீட்டில் இருந்தவன் இங்கே வந்து உட்காந்து மருமையை வந்தோன்னு வந்தேங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.